வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே போடா. இவ்வளோ சாப்பிட்டு இல்லடா, எங்கே போய் குடிச்சிட்டு இருக்க? நானும் பிடிச்சி 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 வெளியே ஓடி போயிரு, அது கடிச்சிடுவேன். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? நானும் எவ்வளோ சொல்கிறேன். இப்படியே தூக்கணும் ஐயா உன்னைய. உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? தூக்கி அப்படியே வெளியே கொண்டு போய் போட போகிறேன் உன்னைய. வராத 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 வராத, அவங்கிட்ட வராத, அவங்கிட்ட வராத, போங்க. அடி விழுந்துருண்டா அவன்கிட்ட வந்தீனா. அவன் பிள்ளைக்கு அவன் பால் கொடுக்கட்டும்டா. அது எப்படி தண்ணி இருந்துட்டு குடிக்கிறீங்க? எப்படா சாப்பிட்றீங்க? நானும் பிடிச்சி பிடிச்சி விட்றேன். மறுபடியும் உள்ளே வரீங்க. எல்லாம் ஒன்றா பிடிச்சிக்க படு. ஓடிடு. அடி நீ இனிமே எத்தனை தடவை வந்தாலும் அடி விழுகும். எவ்வளோ நேரம்டா நானும் செய்கிறது? போட. கொஞ்ச நேரம் அவன் குடிக்கட்டுமே. போடுறது அத்தனையும் தின்றுறீங்க நீங்கள் தான். வராத அடிச்சிருவே. வராத உத விழுகும். ஒத்த தான் நீ விழுகும். வந்தீன்னா அடி. மூக்க உடச்சிட அடியா. வருவியான்னு கேட்டேன். 2 பேரும் அங்கேயே இருங்க. பிச்சிருவே அப்புறம். வராதிங்க 2 பேருமே. அப்படியே கண்ணமுலையை நோண்டிடுவேன். வந்தேன்னா கண்ணமுலையை நோண்டிவிடுவேன். கண்ணுமுலையை நோண்டிடுவேன். சொல்ல கேட்க மாட்டியாடா? கேப்பியா கேட்க மாட்டியா? போடா. கொடுக்கும் அப்படியே. அங்கே கருவாடு இருக்குல்ல, அதை திங்க வேண்டியதானே எல்லாம். அவன்கிட்டயே போகணுன்னு என்ன இருக்குது? இப்போ தானே முட்டை சாப்பிட்டேன், பால் சாப்பிட்டேன், எல்லாம் சாப்பிட்டேல. அங்கே என்ன கிடைக்கும்? அவனே என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கான். பார்த்தா அவனை பார்க்கத்தான் பாவம் தெரியலடா. பர்ற இப்படி இருக்கான்னு பாரு. எப்படிக்கான்னு பாரு. அவனை எப்படிக்கான்னு பாரு. பார்த்தா பாவமாக தெரியலையா? இல்லை கேட்குறேன். சேட்டை பண்ணுன மண்டையை அடிச்சிருவேன். மண்டையில் ஓட்டுறேன் அவன்கிட்ட போனீங்கன்னா. வாங்க 2 பேரும் இங்கிட்டு வா. அப்படியே படுத்துருங்க. எல்லாம் ஒன்று போல் படுத்துருக்கணும். எந்திரிச்சு வந்தீங்க மண்டை உடஞ்சிடும். சொன்னால் உனக்கு புரியாதா? சொல்கிறல்ல, கேட்க மாட்டியான்னு கேட்டேன். சொன்னது தெரியலையா? ஆனால் கடிக்க மாட்டேங்கிற. இல்லை, நீ செய்கிற தப்பு தெரியுதுல. நீ செய்கிற தப்புன்னு தெரியுது பார்த்தியா? நம்ம பண்ணுறது தப்பு. அவள் வயிற கரெக்டாக தான் சொல்கிறா, எல்லாம் தெரியுதா? ஆனால் அங்கே போய் குடிக்கணுமா? பால் குடிக்கிற வயசாடாது. போங்கடா, போய் எங்கேயாவது எலி பிடிச்சி சாப்பிடுங்க. போங்க.
அடைச்சா வச்சுருக்கேன், போக வேண்டியதானே? போய் எலி பிடிச்சி சாப்பிடு, போ போ, ஓடு. போய் பின்னாடி போனால் எலி நிறைய கிடைக்கும், கரட்டாண்டி கிடைக்கும். உன்னை தடவை கொடுக்கணுமாக்கும், உன்னையும் தடவை கொடுக்கணுமாக்கும். தடவை தந்துட்டேன் என்ன? போய் 2 பேர், நீ எங்கே வரீங்க? நீங்கள் அவன்கிட்ட வரீங்களாக்கா? அவன்கிட்ட போகாத. அவன் குட்டிக்கு கொடுக்கட்டும். சொன்னால் கேட்குறியா? போடு அவன்கிட்ட. எவ்வளோ நேரம் உங்களை காவா காக்க வேண்டியது இருக்கவன் எனக்கு? எவ்வளோ நேரம் காக்க வேண்டியது இருக்குது? அடுத்தாளா? போடா அங்கிட்ட எங்கிட்டா போ. இங்கே வந்த அடி பின்னிடுவேன். அவன் பிள்ளைக்கு கொடுக்கட்டும்டா கொஞ்சமாவது. அவன் சாப்பிடவும் விட மாட்டேங்கிறீங்க அவங்க 4 பேர்த்தையும். நீங்களே தின்றுதீங்க போடுறதுங்களையும். அவங்க மெலிஞ்சு போயிருக்காங்க பாரு. நீங்களாம் குடித்தா அவனுக்கு எப்படி பால் இருக்கும்? அமைதியாக தூங்குறியான் அப்புறாணி மாதிரி. எப்படி தூங்குறியான் பாரு. நீங்கள் அப்படியே தூங்க, சாப்பிட்டாச்சுல, அப்படியே தூங்கு, கண்ணை மூடி தூங்கு. இங்கே வந்த உரிக்கிருவேன். அப்படியே தூங்கு. அப்படி தூங்குடா, அவன் மேலே படுத்து தூங்குடா. அப்படி படுத்துக்கோ. கொட்டாய் வந்துருச்சா? தின்னதுக்கு கொட்டாய் வருது, தூங்க வேண்டியது என்னடா? கண்ணை திறக்க முடியல, தூக்கம் அப்படி வருது. என்ன தூக்கம் அப்படி வருது? ஆனால் சேட்டை மட்டும் செய்யுங்க. அவனை ஒழுங்காக பாலை கொடுக்க விடாதீங்க.